இருக்கிறாங்க. அது டாரிஃபில் உயர்த்திருக்காங்க, டெபாசிட் உயர்த்திட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் என்பது. தேசிய ஜனநாயக கூட்டணியா அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்கு. கடைசி 1 மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால மாற்றங்கள் வரும். வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும். ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களில் சொல்றது நல்ல விஷயம் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசணும். உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக. எல்லாரும் எல்லோரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை என்ன சொல்லியிருக்காரு? எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேற்று 24 கல்யாணம் ஒன்று கூட நான் போக முடியல. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தார் அவர். அதனால வரல. முக்கியமான ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு எனக்கு ஒரு கூட்டம் வந்து எனக்கே போக முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்வின் சொன்னல மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள் தான். சதீஷ் ராஜா ஒரு கிறிஸ்தவர். அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து மதத்தெல்லாம் பேசுறதில்லை, ஜாதி பற்றியும் பேசலை. அது வந்து வர்த்தக பிரிவினுடைய மாநில தலைவர் சீமா, மீனவர் அணியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமா, அவங்க சிறுபான்மையை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே பால் கனகராஜ் என்னுடைய மாநில துணைத் தலைவர், அவங்க சிறுபான்மையினர் தான். ஏற்கனவே எங்கள் தேசிய கவுன்சிலர் இருக்கார் மதிப்புரை வேலூர் இப்ராஹிம், அவங்க சிறுபான்மையினர் தான். நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம சிறுபான்மையினர்லாம் இருக்கிறாங்க. அதாவது பாஜக குடும்ப அரசியல் கிடையாது. அவங்கவுங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க.